இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா யாரு? அது உங்களதான் கேக்குறேன். சிவா யாரு? உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? உண்மையை சொல்லுங்க. இல்ல உண்மையை சொல்லுங்க. உங்களதான் கேக்குறேன். சிவா யாரு? என்ன செல்வனாகி திடீர்னு இப்படி கேக்குற? அவன் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? பொய் சொல்லாதீங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அது எனக்கு நிச்சயமா தெரியும். சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன? சொல்லுங்க, கேக்குறல பதில் சொல்லுங்க. செல்வனாகி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அதான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேனே, அப்புறம் என்ன? என்ன நம்பு செல்வனாகி. அவங்கதான் ஏதோ பொய்ய சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னா நீ இப்ப என்ன சந்தேகப்படுறீங்க? திரும்ப திரும்ப என்கிட்ட போய் சொல்லி நடிக்காதீங்க. இல்ல, இதுக்கு மேலே நம்புறதுக்கு நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல. இதுக்கு மேல என்கிட்ட இருந்து உங்களால மறைக்கவே முடியாது. மரியாதையா உண்மையை சொல்லுங்க. இல்லம்மா, நான் ஏன் உன்கிட்ட மறைக்க போறேன்? நிச்சயமா அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன நம்ப செல்வனாகி. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லங்க. இது வரைக்கும் உங்க மேல சந்தேகம் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா உண்மை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உங்க வாயால உண்மை வர வைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க, சிவா உங்க மகன் நானு? இதுக்கு மேலயும் அமைதியாக இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க பட்டவாளெல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னாச்சு செல்வனாகி? எதை வச்சு அப்படி சொல்ற? இன்னைக்கு காலையில அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா பைக்ல போனீங்கல்ல, அதுதான் நான் என் கண்ணால பார்த்தனே. என்ன செல்வனாகி? தொடாதீங்க. தொட்டீங்கன்னா அவ்வளவுதான். வேணாம், நான் தொடல. இப்ப மட்டும் நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கல, இப்படி காத்தறதுக்கு செத்துருவேன். வேணாம் செல்வனாகி, வேணாம். சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்கங்கறல. சத்தியம் பண்ணுங்க. இப்ப நீங்க சத்தியம் பண்ண போறீங்களா இல்லையா? இதுக்கப்புறம் எனக்கு சந்தேகம் வர மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அடுத்த நிமிஷமே என் உயிர் போயிடும். அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. இல்லம்மா, இல்ல. மா செல்வி, ஐயா ஒரு கப் காஃபி கொடுமா. இதை எடுத்துட்டு வரையா. மாமா, காஃபி எடுத்துக்கோங்க மாமா. ஏய், நான் உன்னை காஃபி கேட்டேனா? இல்ல மாமா, நீங்க தான் செல்வி அக்காட்ட காஃபி கேட்டீங்க. நான் அவகிட்ட தானே கேட்டேன். நீயா கொண்டு வந்த? எல்லாம் அவங்க காரியம் மட்டும் பார்த்தா போதும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம்
தலையிட வேண்டாம். சாரி மாமா. பாரு, இன்னொரு தடவை என்ன மாமான்னு கூப்பிடாத. நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, நான் உன் மாமாவா? உங்க 2 பேருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்திரா சொன்னதுனாலதான் நீங்க இந்த வீட்ல இருக்கீங்க. கெஸ்டா வந்தா கெஸ்டா தான் இருந்துட்டு போகணும். அதை விட்டுட்டு எதுக்காக 2 பேரும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்க நோடிச்சிட்டு இருக்கீங்க? உன்னால என் குடும்ப நிம்மதியா போச்சு. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. முகத்தை பார்க்கவே நான் விரும்பல. ஏன் ஐலி, நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இவரு கடைசி வரைக்கும் திருந்த மாட்டாரு. உன்னை யார் இவருக்கு இதெல்லாம் பண்ண சொன்னது? நீ எதுக்கு எனக்காக இவர்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கணும்? வா போலாம். இல்லங்க, அது ஐலி, மாமா. அதான் இவர் கண்ணு முன்னாடி நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருல, எதுக்கு தேவையில்லாம இவருக்கு சங்கடத்தை கொடுத்துக்கிட்ட? வா போலாம். சாரி ஐலி. எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குறீங்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? அப்படியும் சொல்லலாம். நீ எனக்காக தானே இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. இப்போ உன்னை அப்படி திட்டினாரே, இதெல்லாம் எனக்காக தானே பொறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது நான் தானே. அதுக்கு தான் சாரி சொன்னேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் திடீர்னு இப்படி பிரிச்சு பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தானே. எனக்கும் நீங்க அப்படித்தானே பாக்குறீங்க. அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க? இல்ல ஐலி, என்னதான் இருந்தாலும் அவரு மேல இப்படி கோவப்பட்டிருக்க கூடாது. விடுங்க சிவா. அவருக்கு என் மேல கோவப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அத நினைச்சு எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல. போதுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இன்னைக்கு காலையில என் கூட ஒரு பைக்ல வந்தாருன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். நீ கூட நேத்து என்ன சொன்ன? அவர் நம்ம கிட்ட நடந்துக்கிற விதம் மாறி இருக்கு, அப்படி இப்படின்னு எவ்வளவு நம்பிக்கையோட பேசின. ஆனா இப்ப பாரு, அப்படி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற மாதிரி எப்படி நடந்துகிட்டாருன்னு. அவர் ஏன் இப்படி மாத்தி மாத்தி நடந்துக்கணும்? அதுக்கு ஒரே மாதிரி நம்மள பிடிக்கலன்னு இருந்திருந்தாலே நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்படி நமக்குள்ள நம்பிக்கையை வளர்த்துட்டு அதை உடைக்கிறதான் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு மாமாவை தப்பா மட்டும் எடை போட்டுற வேண்டாம் சிவா. நான் நேத்து சொன்னதுதான் உண்மை. மாமாவுக்கு நம்ம மேல அபிப்பிராயம் கூடி இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்புறம் ஏன் அவர் இப்படி நடந்துக்கணும்? அதுக்குன்னு ஒரே அடியா என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க அப்படி இப்படின்னு குதிக்கிறாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கு வாண்டடா நம்மள அவாய்ட் பண்ற மாதிரி இல்ல? கரெக்ட்.